இது நம்மால திரைப்படம் ரிலீஸ் ஆன ஆண்டு 1988. அந்த காலகட்டத்துல தான் தமிழகத்தில் இருந்த பல கிராமங்கள்ல ஆதிக்க சாதியினருக்கும் தலித் மக்களுக்கும் இடையே போராட்டங்கள் வெடித்து கொண்டிருந்தது. விவசாய நில உரிமை, பொதுச்சாலை பயன்பாடு, டீக்கடைகள்ல இரட்டை டம்ளர் முறை, தனிச்சுடுகாடு, கோயில் நுழைவுக்கான தடை, பொது விழாக்களில் பாகுபாடு அப்படின்னு தலித் மக்களுக்கும் மேல் சாதி மக்களுக்கும் இடையில ஒரு போராட்ட சூழல், போராட்ட களமாக தமிழ்நாடு இருந்த காலகட்டத்துலதான் இது நம்மாளு அப்படிங்கிற பாக்கியராஜனுடைய இயக்கத்துல ஒரு படம் வெளிவருது. படம் ரிலீஸ் ஆகுது. என்னடா இது, இந்த படத்தினுடைய கதை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பும் கலவரமும் வெடிக்க போற அந்த சூழல்ல அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சி இருக்கு இல்லையா, நேர்த்தியாக செஞ்சிருப்பாரு பாக்கியராஜ். அந்த கிளைமாக்ஸ் காட்சி இந்த படத்திற்கான பாதுகாவலனாக மாத்திரம் அல்லாம இந்த சமூகத்தில் சாதிய வெறியோடு, சாதிய அடையாளங்களோடு இருக்கும் நபர்கள் அத்தனை பேர் முன்னாடியும் ஒரு நியாயமான தீர்க்கமான கேள்வியையும் அழுத்தம் திருத்தமா முன் வச்சுது. அதனாலதான் நாம இப்பயும் பாக்கியராஜ கொண்டாடுறோம்.